டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பல நோய்களுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது இந்த மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்றோம். நீண்ட நாட்களாக கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா அதனால ஏற்படக்கூடிய நோய்கள் நிறைய இருக்கு. இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம மலக்குடல் பகுதியில பொதுவா பார்த்தோம்னா இந்த ரெக்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு ரெக்டல் கேன்சர் வந்து அதனால சிகிச்சைகள் எடுத்து அந்த ரெக்டம் ரிமூவ் பண்ணியிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும். அதை தாண்டி இந்த மலச்சிக்கல் தொந்தரவு தொடர்ந்து நமக்கு இருந்ததுன்னா என்னென்ன பிரச்சனைகள் நம்ம உடல்ல ஏற்படும் அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பைல்ஸ் மற்றும் ஃபிஸ்டுலா, ஆனல் ஃபிஷர், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படுது. இந்த ஆனல் ஃபிஷர் சொல்லும்போது நிறைய பேர் இந்த ஆனல் ஃபிஷர்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இது எதனால ஏற்படும்னா உடல் உஷ்ணம் அதிகமா இருந்தாலோ இல்ல நீண்ட நாட்களாக மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலோ நமக்கு ஆனல் ஃபிஷர் ஏற்படுது. ஆசனவாய் பகுதியை சுற்றியும் ஒரு ட்ரைனஸ், அதுவும் இப்போ இந்த குளிர்காலங்கள்ல நிறைய பேருக்கு ஸ்கின்ல வந்து ஒரு ட்ரைனஸ் வந்து ஏற்படுது. அப்ப அந்த ட்ரைனஸ் இருக்கும்போது ஸ்பெஷலா நம்ம ஃபேஸ்ல ஒரு ட்ரைனஸ் இருக்கும், லிப்ஸ்ல ட்ரைனஸ் ஏற்படுறது, உள்ளங்கை உள்ளங்கால்ல வந்து ட்ரைனஸ் ஏற்படுற மாதிரி ஆனஸ் மலவாய் பகுதியில அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஸ்கின்லயும் வந்து ஒரு ட்ரைனஸ் ஏற்படுறத நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டுச்சுன்னா தொடர்ந்து என்ன ஆகும்னா ஒவ்வொரு தடவை நம்ம மோஷன் போகும்போதும் எரிச்சல் ஏற்படுது. ஆனா இதுவே நமக்கு கான்ஸ்டிபேஷனும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மலச்சிக்கல் இருக்கும் பொழுது 2 நாளைக்கு ஒரு முறை, 3 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம மலம் கழிக்கும் நபராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆசனவாய் பகுதியில எரிச்சல் ஏற்படுறத பாக்குறோம். இது நிறைய பேருக்கு வந்து என்கிட்ட சொல்றாங்க, மேம் இந்த மாதிரி போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு போறேன். ஸோ அந்த ஆனஸ்ல உடனே எனக்கு வந்து லைட்டா ப்ளீடிங் ஆகுது, 2-3 நாள் ஆகுது அந்த வலி, அந்த எரிச்சல் வந்து குணமாகிறதுக்கு. மோஷன் போகும்போது எரிச்சல் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்றாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் சின்ன ஒரு முளை மாதிரி இருக்கிறது பைல்ஸ், இது வந்து ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆசனவாய் பகுதியில உள்ள இருந்து ஒரு சின்ன growth மாதிரி வர்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த growth என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நேரம், அதாவது மோஷன் போயிட்டே இருக்கும்போது சரியா மலத்தை வந்து வெளியேற்ற முடியாத மாதிரி ஒரு பிளாக் மாதிரி ஏற்படுது. திரும்பவும் நம்ம வந்து கை வச்சு அதை உள்ள தள்ளினாவோ இல்ல அது கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அகைன் திரும்பவும் நான் வந்து மோஷன் போறேன். இது வந்து டெய்லி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய இருக்கீங்க. இந்த ஆசனவாய் பகுதியில எதனால இது ஏற்படுதுன்னா அதிகமான உஷ்ணம் இருக்கிறது ஒரு ரீசன், நம்ம நீண்ட நாட்களாக மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறதும் ஒரு ரீசன் சொல்லலாம். சிலருக்கு கோடை காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. அதை தாண்டி கோடை காலம்லாம் கிடையாது, எப்பவுமே எனக்கு வந்து இந்த மலச்சிக்கல் தொந்தரவு ஆசனவாய் பகுதியில ஆனஸ் ரீஜியன்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதும் நம்ம பார்க்கிறோம். சரி, இப்படி இருக்கும்போது நம்ம ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம், எந்த மாதிரியான மூலிகைகள், உணவு முறைகள் எடுக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நிறைய பேருக்கு சொல்லி இதை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ஃப்ரீயா நான் இருக்கிறேன், பல வருஷமா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க, இப்ப நான் ரொம்ப ஃப்ரீயா டெய்லி மோஷன் போறேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கீங்க. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பாதாம் பிசினை பயன்படுத்த போறோம். இந்த பாதாம் பிசின் அப்படின்னு சொல்றது சின்ன சின்னதா கற்கண்டு மாதிரி இருக்கும். ஒரு சின்ன பீஸ் எடுத்து நைட்டே நம்ம தண்ணீர்ல போட்டு ஊற வைக்கணும். காலையில இது ஒரு பவுல் நிறைய வெள்ளையா ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். ஸோ இதை எடுத்து நம்ம தண்ணீர்ல கலந்தோ இல்ல மோர்ல கலந்தோ குடிக்கும்போது நிச்சயமா அந்த உடலோட உஷ்ணம் தணிக்கப்படுது. ஏன்னா காலையில எம்டி ஸ்டொமக்லயே நம்ம வந்து காஃபியோ டீயோ குடிக்கும் பொழுது உடல் உஷ்ணத்தையும் அதிகரிக்கும், அசிடிட்டி நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா, வயிற்றுப்புண், அசிடிட்டியும் அது வந்து அதிகரிக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்வதற்கு தான் இந்த பாதாம் பீசினை நம்ம வந்து பயன்படுத்துறோம். அதற்கு அடுத்தது நம்ம உணவில் என்ன சாப்பிடலாம்னா நார்ச்சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவுகள். ஸோ ஃபைபர் கண்டென்ட் உள்ள போகும்போது மலத்துக்கு ஒரு பல்கினஸ், ஸோ மலம் வந்து ஈஸியா வெளியேறுவதற்கும் மலச்சிக்கல் இல்லாமலும், சிலருக்கு வந்து உடல் உஷ்ணம் காரணமாக ரொம்ப நேரம் டிரைவ் பண்றோம் இல்ல உட்கார்ந்துட்டே நான் வேலை பார்க்கிறேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ரெக்டம் ரீஜியன்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் எல்லாமே, ஸோ நீர்த்தன்மை வறண்டு இருக்க, நீர்த்தன்மை எல்லாம் வற்றி போய் வறண்டு இருக்கிறதுனால மோஷனும் வந்து வறண்டு போயிருக்கும். ஸோ அதை வெளியேற்றும் போது மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்படுது. ஸோ இதுதான் முக்கியமா மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு காரணம். அப்போ நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணும். உணவுல அடிக்கடி என்ன பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்னா சீரகம் மற்றும் ஓமம்
இது ரெண்டுமே போதும். ரெண்டுமே சம அளவு எடுத்து பவுடர் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு 3 முறை சீரகம், ஓமம் இந்த பொடியை நம்ம வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். 3 வேளையும் உணவுக்கு முன் நம்ம இந்த சீரகம், ஓமம் பொடியை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீர்ல கலந்து குடிச்சிட்டு, இதை குடிச்சது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம உணவு எடுக்கணும். இதை டெய்லி ரொட்டீனா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக மலச்சிக்கல் தொந்தரவே இருக்காது. அடுத்த நாள் காலையில ரொம்ப ஈஸியா நம்ம மலத்தை கழிக்க முடியும். இதற்கான சித்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது பாவன கடுக்காய் சூரணம் பயன்படுத்தலாம். இந்த பாவன கடுக்காய் சூரணம் இது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல், கடுக்காய் அப்படின்னாவே மலச்சிக்கலை போக்கக்கூடியதுதான். இதை கடுக்காய துத்தி இலை சாறு இல்லைன்னா நெல்லிக்காய் சாறுல பாவனை செய்து நம்ம கொடுப்போம். நம்ம கிளினிக்ல ஸ்பெஷல் மெடிசன் அது கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த பாவன கடுக்காய் மாத்திரை இல்ல பாவன கடுக்காய் சூரணம் இதை வெந்நீர்ல கலந்து இரவு நேரத்துல 5 கிராம் அளவுக்கு நம்ம சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது இதுல துத்தி இலை சாரும் விட்டு பாவனை செஞ்சிருக்கிறதுனால ஆசனவாய் பகுதியில இருக்கக்கூடிய வலிகள், பிரச்சனைகளை குணமாக்குதுன்னு சொல்லலாம். தீராத மலச்சிக்கல், பல நாட்களாக மலச்சிக்கல் இருக்குன்னா இதனோட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நிலாவாரை சூர்ணமும் சேர்த்து சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது ரொம்ப ஈஸியா மலச்சிக்கல் இல்லாமல் குணம் பெறலாம். இது 4 இல்லைன்னா 5 மாதத்துக்கு ஒரு முறை பேதி மருந்துகள் நீங்க உங்க அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை அணுகி பேதி மருந்து எது எது எடுக்கலாம் அவங்க சொல்ற டோசேஜ் படி வயிறை சுத்தம் பண்ணிக்கோங்க. 5 இல்ல 6 மாதத்துக்கு ஒரு முறையும் நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் இருக்காது. அதை தொடர்ந்து மலச்சிக்கல்னால் வரக்கூடிய பல பிரச்சனைகள், உடல் உஷ்ணமா இருந்தாலும் இந்த பைல்ஸ் மற்றும் ஃபிஸ்டுலா இந்த மாதிரி பிரச்சனைகளும் குணமாகும். ஸோ நான் சொன்ன இந்த குறிப்புகள் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா மலச்சிக்கல் தொந்தரவும் பைல்ஸ், ஃபிஸ்டுலா பிரச்சனையும் ஏற்படாமல் தடுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.